இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் KFC சிக்கன் வீட்டிலே எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு கப்பில் தயிர் எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் பெப்பர், ஒரு ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இந்தளவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சிக்கனை இதில் சேர்த்து மேரினேட் பண்ணிடலாம். இப்போ நான் இதுக்கு போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா நீளமாக கட் பண்ணி கழுகி வச்சுருக்கேன். இதை நம்ம மசாலா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா சைடும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நல்லாவே மிக்ஸ் ஆயிடுச்சு. இது கூடவே கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். தேவைப்பட்டால் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கோட்டிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு அரை கப் அளவுக்கு மைதா, அரை கப்பு கார்ன்ஃப்ளவர், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் பெப்பர், ஒரு ஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கனை எடுத்துக்கலாம். சிக்கனை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கோட்டிங்கில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மைதா கோட்டிங் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த சிக்கனை எடுத்து நல்லா எல்லா சைடுமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அந்த மாவை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு சிங்கிள் கோட்டிங்கே போதும் அப்படின்னா இதை அப்படியே பொரிச்சிடலாம். உங்களுக்கு டபுள் கோட்டிங் வேணும் அப்படின்னா இதை அப்படியே ஒரு தண்ணியில் ஒரு தடவை டிப் பண்ணிவிட்டு மறுபடியும் மாவில் பரட்டி எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் நான் இன்னொரு கோட்டிங்காக இன்னொரு தடவை அந்த மாவில் போட்டு நல்லா எல்லா பக்கமும் பரட்டி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், எல்லா சைடும் நல்லா பரட்டி எடுத்துட்டேன். இந்த மாதிரி வரும்போது லேயராக வரும். 2 தடவை நம்ம கோட் பண்ணோம் அப்படின்னா. இப்போ எல்லா சிக்கனையும் இதே போல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிறிஸ்பியாக வர்ற வரைக்கும் 2 சைடும் திருப்பி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு சைடு நல்லாவே வெந்துருச்சு. இப்போ அதை அப்படியே இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். கரிஞ்சு போயிடாமல் பக்கத்துலேயே நின்றுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பொரிச்சு எடுக்கணும். இதில் பாருங்கள், அப்படியே நம்ம கடையில் வாங்குகிற போலவே அந்த லேயராக இருக்குது. நம்ம எத்தனை தடவை கோட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு இதில் நல்ல லேயர் விழுகும். நல்லா பொறுமையாக உள்ளே வேகிற மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட KFC சிக்கன் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இதை சாஸ் கூட, டொமேட்டோ சாஸ் கூட வச்சு கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டிலையே டக்குன்னு செஞ்சிடலாம். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குங்கிறத கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள்.